இங்கெல்லாம் பெரிய ஆளுங்க தான் இருந்திருக்காங்க. நாமளும் ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. அப்ப அந்த இடத்துல வந்து உணவு, உடை, இருப்பிடம் அந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் சார். ஊர்லேருந்து வரும்போது ஒரு 2 நாளைக்கு வந்து நீங்க இங்க தங்கிக்க அப்படின்னு என் நண்பர் சொன்னார். அதுக்கு பிறகு நீங்க வெளியில பார்த்து தங்குங்க அப்படின்னு. அது அது அந்த ஒரு நைட்ல வந்து அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு மேல இங்க தங்க முடியாது. நீங்க வெளியில தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அறிந்தும் அறியாமலும்னு ஒரு படம் சார். அந்த படத்த வந்து லாஸ்ட்டா பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னாரு. அந்த படம் தான் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்றேன். அப்படியா? ஆமா சார். அது எப்படின்னா ராஜ் தியேட்டர், சைதை ராஜ் தியேட்டர். அது டிஆர் சாரோட தியேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார். அதில் வந்து அறிந்தும் அறியாமலுன்னு பிரகாஷ் ராஜ் சார், ஆர்யா சாரெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. விஷ்ணுவர்தன் ஆமாம் சார். அந்த படம் பார்த்த பிறகு தான் மறுநாள் காலையில் இந்த ஏஜிஎஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, தேனாம்பேட்டை ஏஜிஎஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிது. அப்படியே முழுமையாக நான் சென்னை வாசியாகவே மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் வந்தது.